வாழ்க்கை சில பேருக்கு போராட்டமானது, சில பேருக்கு வெகு சுலபமானது, சில பேருக்கு மிக 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 சிரமமானது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் இருக்கும். என்னுடைய அருமை மகள் பருவி நீங்க பேசுகிற போது நான் அவருக்கு பேசதான் தெரியும் நினைச்சேன், நடிக்க தெரியும்னு இப்பதான் கத்துக்கிட்டேன். ரொம்ப பிரமாதமா டிராமாட்டிக்கா பிரசன்ட் பண்ணாங்க, ரொம்ப அழகா பண்ணாங்க. இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படாதீங்க அப்படின்னு, பொறாம சவுண்ட் கூட்டாதீங்கப்பா, நான் சொல்றேன், அப்புறம் வேணா நான் சொன்னா கூட்டா போறோம். எதுவுமே நான் சொன்னாதான் நடக்கணும், இதான் நம்ம குணம். இன்னொருத்தர் எதுவும் பண்ணாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், கொஞ்சம் வால்யூம் குறைச்சு வைங்க. இன்னொன்னு சொல்லித்தரேன், அப்படி இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க வாழ்க்கையில. நான் என்ன நினைக்கிறேனோ அதான் நடக்கணும். அந்த குணம் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். கொஞ்சம் கூட்டலாம், அதுக்காக பழி வாங்காதப்ப. வியாபாரம் அதை பற்றி நான் பேசுறதுக்கு இந்த இடத்துக்கு வரல. உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய மன இயல்பு, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், இது லைஃப்ல நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், வளர்த்துக்கணும், மேல போகணும் அப்படின்னு நினைச்சா சில விதமான குணச்சித்திரங்கள், குவாலிட்டிஸ், சில பழக்க வழக்கங்கள் இதை நம்ம ஏற்படுத்திக்கணும். அதுக்கு முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? நாம எந்த வேலை பார்க்கிறோமோ அந்த வேலையை பெருமையா நினைக்கணும். இது ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு வேலை அப்படின்னு நினைக்க கூடாது. இப்ப நான் ஒரு தடவை பேசும்போது ஒருத்தர் கேட்டேன், உங்க ஊர் என்ன அப்படின்னு கேட்டேன். சொல்ற மாதிரி ஊர் இல்லைங்க, அதை நான் முடிவு பண்றேன்னு. அது சின்ன கிராமங்க, அதெல்லாம் சொல்ற மாதிரியான ஒரு ஊர் இல்லைங்க, அதை பத்தி தெரிஞ்சு என்னங்க ஆக போகுது. அந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை இருக்க கூடாது. அப்துல் கலாம் பிறந்தது கூட சாதாரணமான ஊர் தான், ஆனா அவர் பெரிய மனுஷன் ஆகலையா? அப்ப வாழ்க்கையில முதல்ல நாமளே நம்ம பிறந்த இடத்தை தாழ்த்திக்கிறது, நம்ம வாழ்கிற முறையை தாழ்த்திக்கிறது, நம்முடைய என்ன சொல்றது பார்க்கிற வேலையை தாழ்வா நினைக்கிறது, இந்த உணர்வுகள்ல இருந்து முதல்ல வெளியில வரணும். என்ன வேலை பார்க்கிறோமோ அந்த வேலைய முழு இன்வால்வ்மெண்ட் ஆங்கிலத்தை சொல்வா, முழு விதமா மனம் அப்படியே ஒன்றும்படியாக அந்த வேலையை பார்க்கணும். என்ன மனம் ஒன்றும்படியா? சார், எம்.ஆர். ராதா ரத்த கண்ணீர்னு ஒரு படத்துல நடிச்சாரு. நான் மலேசியா போயிருந்தேன். அப்ப எம்.என். ராஜம் நடிகை, பழைய நடிகை, எங்களுக்கெல்லாம் பழைய நடிகைகள் தான் தெரியும். எம்.என். ராஜன் அவங்க நாங்கெல்லாம் ஒன்னா மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு வண்டியில மலேசியாவை சுத்தி பார்க்கிறோம். அப்ப கேட்டேன், அம்மா நீங்க எத்தனையோ படத்துல நடிச்சிருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல சம்பவங்கள் ஏதாவது சொல்லுங்கம்மா, நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படும் அப்படின்னு. சார் போன் இருந்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, இல்ல சைலண்ட்ல போடுங்க ப்ளீஸ். எம்.என். ராஜன் சொன்னாங்க, தம்பி ரத்த கண்ணீர் படம் ஷூட்டிங், எம்.ஆர். ராதா அண்ணன் நடிக்கிறாங்க. அந்த படம் பார்த்திருக்கீங்களா? குஷ்டரோகியா எம்.ஆர். ராதா வருவாரு, அடியே காத்தா அப்படின்னு. இவர் ரொம்ப அந்த ஆர்வம் உடையவராக அந்த அம்மாவை தேடிக்கிட்டு வருவாரு. அந்த அம்மா பணத்துக்காக இருந்தவங்க இப்ப இவர் குஷ்டரோகத்தோட வந்தோடனே விலகி ஓட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி அந்த சீனு. அப்ப எம்.என். ராஜன் ஓடுற மாதிரி இருந்தாங்க. படியில ஏறி பின்னாடி ஓடுவாங்க, பின்னாடி ஓடுவாங்க. எம்.ஆர். ராதா துரத்திக்கிட்டே வருவாரு. இந்த சீனை டைரக்டர் சொல்றாரு, நீங்க பின்னாடி ஓடுறீங்கம்மா, இவர் வராரு, ஒரு எல்லைக்கு அப்புறம் ஓட முடியாதுன்னு ஒண்ணு, அப்படியே அவர் மூஞ்சில நீங்க எட்டி உடைக்கிறீங்க, அப்படியே அவரு கீழே விழணும், இதான் சீன். எம்.என். ராஜன் கையெடுத்து கொடுத்தாங்க. இதெல்லாம் அவர் எவ்வளவு பெரிய நடிகர் எம்.ஆர். ராதா, அவரை போய் நான் எப்படி உடைக்கிறது? அண்ணன் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், நான் இன்னைக்கு வந்த நடிகை, அண்ணன் எவ்வளவு சீனியர் ஆர்டிஸ்ட், என்னால் அதெல்லாம் உடைக்க முடியாது, நான் செய்ய மாட்டேன் அப்படி. அப்ப எம்.ஆர். ராதா சொன்னாரு, துட்டு வாங்கல, நீ வாங்குற துட்டுக்கு உதைக்கணும், நான் வாங்குற துட்டுக்கு உதப்படணும். உதைக்கிறியா? நல்லா உது, என்னன்னு இப்படி வேணா பண்ணுங்க, நான் உதைக்கிற மாதிரி கால் இப்படி நீட்டுறேன், கேமரால எடுத்துங்க, அண்ணன் உதவாங்க மாதிரி இப்படி திரும்பிடுங்க, ஷார்ட் முடிஞ்சு போயிடணும். துட்டு கொடுத்துவான், ஏமாந்து போடுவான். நல்லா வந்து இது இந்த சீன் கடைசியா வேற வழி இல்லாம எம்.என். ராஜன் நடிக்கிறாங்க.
அவங்களுக்கு மரியாதை இருக்குல்ல, எவ்வளவு சீனியர் எப்படி உடைக்கிறது. இந்த காலமா இருந்தா சீனியர் எல்லாம் யாரும் மதிக்கிறது இல்ல, அந்த காலத்துல ஒரு மரியாதை எல்லாம் இருந்தது இல்ல. அதனால என்ன யோசிச்சாங்க, உடைக்கிற மாதிரி மெதுவா அப்படி வைக்கிறாங்க. இத பாருங்க, ஷார்ட் ஓகேவா இல்லையான்னு டைரக்டர் சொல்லலீங்க, இந்த அம்மா மெதுவா சொன்ன எம்ஆர் சொல்றாரு, சீட் சரியா வரல, சீன் சரியா வரல, நல்லா வருது நல்லா வருது. 10 தடவையோ 12 தடவையோ உடைக்கிறாங்க. அந்த அம்மா தயக்கம், கடைசியா ஒரு எரிச்சல்ல 8 உடைச்சு அவர் உருண்டு கீழே விழுந்த உடனே ஷார்ட் ஓகே எம்ஆர். என்ன அர்த்தம் தெரியுங்களா? என்றும் நம்மை விட நாம் பார்க்கிற வேலை உயர்வானது என்ற எண்ணம் உள்ளவர்கள் தான் உலக புகழ் பெற்ற மனிதர்களாக வருகிறார்கள். ஏன் தெரியுங்களா? எந்த வேலை எனக்கு சாப்பாடு போடுகிறதோ அது என் கடவுள் இல்லையா? எந்த வேலை எனக்கு ஒரு வாழ்க்கை உத்தரவாதத்தை தந்திருக்கிறதோ அது என்னுடைய பாதுகாவலன் இல்லையா? எந்த வேலை எனக்கு ஒரு மரியாதையை சமூகத்தில் தந்திருக்கிறதோ அந்த வேலை எனக்கு இறைவனுக்கு சமம் இல்லையா? இல்லாட்டி செய்யும் தொழிலே தெய்வம்னு ஒரு வார்த்தையை உருவாக்கி இருப்பாங்களா? முதல்ல நாம பார்க்கிற வேலை மேல ஒரு பெருமித உணர்வு இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் முதலே பரிவின் சொன்ன மாதிரி இன்னொருவரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோங்கிற ஃபீலிங் இருக்கக்கூடாது. லைஃப்ல கில்ட்டியான ஃபீலிங் இருந்தா அது செய்யக்கூடாது. நம்ம சார் நம்ம இன்னொருத்தரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இந்த உலகத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய உலகம் இந்த உலகம். நம்ம இன்னொருவரை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது வேற, எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது வேற. ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. வீட்டுல போய் தேடி பாருங்க. அதாவது அவனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுனா ஏமாத்தி அவனை கொள்ளையடிச்சு அவனை முட்டாளாக்கி வீணாக்கி, அது எக்ஸ்ப்ளாய்டேஷன். அது எந்த காலத்திலுமே தவறு. இன்னொருவரை நம்ம அப்படி பயன்படுத்தக்கூடாது. பட் அவங்க கிட்ட ஒரு பொட்டன்சி இருக்கும், ஒரு திறமை இருக்கும், ஒரு செல்வம் இருக்கும், ஒரு பாதுகாப்பை பத்தி ஒரு ஏற்பாடு வேண்டி இருக்கும். அவனை நம்ம என்ஹான்ஸ் பண்றோம், அவனுடைய வாழ்க்கையில அவனை பெரிய மனுஷனாக்குறோம். இது எவ்வளவு மகிழ்ச்சியா நம்ம செய்யணும். ஒரு வேலையை செய்யறதா இருந்தா, நான் உன்னை யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னா அசிங்கம். அது நான் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போறேன் அப்படின்னா பெருமை இல்லையா? அது நான் உன்னை யூஸ் பண்ணிக்க போறேன்ற எண்ணத்தோட யாரையுமே நெருங்க கூடாது. நான் உனக்கு யூஸ்ஃபுல்லா ஒரு யோசனை சொல்ல போறேன் அப்படிங்கிற பெருமிதத்தோடு தான் நாம் பார்க்கிற வேலையை பார்க்கணும். நான் உனக்கு வாழ்க்கையில ஒரு உதவியா இருக்கிறேன், நீ நாளைக்கு விருத்தி ஆகணும், ஒரு மனம் வாங்குவே, நாளைக்கு அதுல வீடு கட்டுவே, சிறப்பா இருப்ப, சந்தோஷமா இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த யோசனையை சொல்றேன் அப்படிங்கிற அந்த தாட் நம்முடைய ஆழ் மனதில் இருக்கவன். எந்த வேலையிலுமே சில சிக்கல் உண்டுங்க. இப்ப நான் மேடையில ஏறி பேச வரேன்னு சொன்னா அது என்ன ஈஸியா? சில பேர் சொல்றாங்க, அவர் என்ன வாயை வாடகை விட்டு பொழைக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பேச்சா? அவன் என்ன சொல்லிட்டு போறான், அவனுக்கு வயிற்றுச்சல். அவங்க சொன்ன மாதிரிதான் வயிற்றுச்சல் பேசுறான், வாயை வாடகை விட்டு போற. நான் வாடகை விட்டா வர்றானே, நீ வாடகை விட்டு பாரு, உன் வாயை வாடகை விட்டு பாரு, பல்லிலேயே போடுவான். கொஞ்சம் யோசிக்கணும் சார். நம்ம பார்க்குற வேலையில நம்ம சார், நீங்க இப்ப எந்த வாழ்க்கையிலுமே கொஞ்சம் சங்கடமான கமெண்ட் பேசுவாங்க. உங்களை பத்தி நெகட்டிவா பேசுறவங்களும் எவ்வளவு பேர் பேசுவாங்க, கண்ணில் அடிப்பாங்க. இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. எப்படின்னா, நாம என்ன இந்த உலகத்துல சரியா இருந்தாலும் நம்மளை கிண்டல் பண்ணணும், கேலி பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க பண்றதை நிறுத்துவாங்களா? எந்த ப்ரொஃபஷன்லயும் ஒரு அவமானம் உண்டு. ஒரு தடவை நான் ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்கிறேன். ஒரு 7-8 பேர் வந்தாங்க. கிட்ட சார் ஒரு செல்ஃபி சார், போட்டோ எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி நம்ம கச்சக்கச்சான்னு அவங்க போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. சார் நான் என்ன பண்ண முடியும், பப்ளிக் லைஃப்ல வந்து அதை தவிர்க்க முடியாது, பரவாயில்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் இங்கேருந்து வந்து அவரும் அப்படி ஓடியாது, சார் சார் நான் சார் போட்டோ எடுத்துக்கிட்டார். டக்குன்னு எடுத்துட்டு சார் என்னை செருப்பா லட்சம் மாதிரி கழுவிட்டு, நீங்க யார் சார்? எப்படி இருக்கும்? எவ்வளவு அவமானம் இல்ல? ஓடியாந்து உன்கிட்ட போட்டோ எடுத்துக்கிறேன். போட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க யார் சார்? நான் கேட்டேன், நீ யாருன்னு நினைச்ச? நீ யாருன்னு நினைச்சு போட்டோ எடுத்த என் கூட வந்து? அப்படிலாம் நினைக்கவே இல்லை சார். பின்ன ஏன் போட்டோ ஒரு 7 பேர் எடுத்தாங்க, நீ பெருமிஷன் இருக்கும்னு நினைச்சேன், நானும் வந்து எடுத்துக்கோமே அப்படின்னு எடுத்தேன். இப்ப எதுக்கு இதை கேட்கிறேன், நான் யாருன்னு சொல்லி என்ன போது எதுக்காக கேட்கிறேன்? இல்ல வச்சுக்கணுமா டெலீட் பண்ணுமான்னு பாக்கணும். பாத்தீங்களா? அதுக்காக இதை விட ஒரு அவமானம் வர முடியுமா வாழ்க்கையில? நம்ம யாருன்னே அவனுக்கு தெரியல, ஆனா அவன் எல்லாரும் போட்டோ எடுத்தான்னு போட்டோ எடுத்துக்கிட்டான். உனக்கு தெரியலன்றான் நம்ம கிட்ட. அதுக்கெல்லாம் நம்ம அவமானப்படக்கூடாது. இன்னைக்கு சொல்லட்டுமா,
பிறரால் நம்மை அவமானப்படுத்த முடியாது. நாம் தாழ்ந்து போனால் மட்டும்தான் நம்மை அவமானப்படுத்த முடியுமே ஒழிய யாராலும் நம்மை அவமானப்படுத்த முடியாது. ஏன்னா மானமும் அவமானமும் இன்னொருவன் கையில் இல்லை, மானமும் அவமானமும் என் கையில் இருக்கிறது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிட்டு போறேன் பாருங்க, பிறரால் உங்களை காயப்படுத்த முடியாது, நீங்களே உங்களை காயப்படுத்திக்கிட்டா தான் உண்டு. இப்ப நான் சொல்லிட்டு போறது உங்க வாழ்க்கைக்கே பயன்படும். நீங்க மருமகளா இருப்பீங்க, மாமியாரா இருப்பீங்க, இல்ல கணவனுக்கு மனைவியா இருக்கு, எத்தனையோ உறவு முறைகள்ல இருக்கீங்க. என்ன அவங்க அவமானப்படுத்திட்டாங்க, என்ன அவங்க துன்பப்படுத்திட்டாங்க, என்ன அவங்க வேதனை, ஒரு கிளையண்ட் பார்க்க போறோம், அப்பயே அவர் நம்மள அவமானமா பேசுறாரு. என்னமா இருந்தாலும் அந்த அவமானம் என்னது இல்ல அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இப்ப நான் சொல்ல போறது பெரிய ஆழமான சைக்காலஜி. என்ன தெரியுங்களா? உங்கள் உதவி இல்லாமல் உங்கள் உடம்பை காயப்படுத்த முடியும், உங்கள் அனுமதி இல்லாமல். வித்அவுட் யுவர் பர்மிஷன், உங்கள் அனுமதி இல்லாமல் உங்க உடம்பை காயப்படுத்த முடியும். இப்ப சொல்லட்டுமா, உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் உங்கள் மனதை காயப்படுத்த முடியாது. இந்த வித்தியாசத்தை ஒரு சூத்திரம் மாதிரி இது. உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் உடம்பை காயப்படுத்த முடியும், ஆனா உங்க அனுமதி, உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் உங்கள் மனதை காயப்படுத்த முடியாது. எப்படி? நான் லா படிச்சவன், பிராக்டிஸ்லாம் பண்ணல. என் கூட படிச்சவங்க எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆயிட்டு ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுல காப்பி போடுறான். ரிட்டையர்ட் ஆயிட்ட வீட்டுல நாம தானே காப்பி போடணும். ஒரே ஒண்ணு ப்ரூவா நெஸ்ஸான பொண்டாட்டியை கேட்டுட்டு போடணும், அதான் வித்தியாசம். இப்ப எல்லா டிவி விளம்பரத்திலையும் பாத்தீங்களா ஆம்பளை தான் காப்பி போடுறான். ஏன்னா பொம்பளைக்கு போட்ட காப்பி நல்லா இல்ல, அதனால வேற வழி இல்லாம ஆம்பளையே காப்பி போட ஆரம்பிச்சுட்டான். ப்ரூவு நெஸ் டிவி விளம்பரம் முழுக்க பாருங்க, ஆம்பளை தான் காலைல காப்பி போட்டு வந்து அப்படி கொடுக்குறான். அதெல்லாம் கத்துக்குங்க, மரியாதையும் நடந்துங்க எங்க வீட்டுல. ஆமா, எங்க வீட்டுல நான் தான் போடுறேன். ஒரே காரணம், நல்ல காப்பி குடிக்கணும்ல, நானே போடுறேன். இருக்கட்டும். இப்ப நான் இங்க இருந்து எங்கேயோ போயிட்டேன். லா காலேஜ் படிக்கும் போது நாங்க ஒரு 10-12 பேர் ஒன்னா போறப்பட்டு சினிமா பார்க்கலான்னு மத்தியானம் காலேஜை கட் பண்ணிட்டு போயிட்டோம். லா காலேஜ் பசங்க 12 பேர் போனான்னா என்ன ஆகுறது? அந்த தியேட்டர் ஊர்லயே வம்பு பிடிச்சவங்க தான் லா பிடிப்பாங்க. ஒரே கலாட்டா தியேட்டர்ல. அப்ப திடீர்னு ஒருத்தன் என்ன பண்ணா, இன்னொருத்தன மாப்பிள்ள அப்படிதான் கூப்பிட்டுவாங்க. மாப்பிள்ள முன் சீட்ல இவனும் ஒருத்த உட்காந்து இருக்கான், கொஞ்சம் தலை கொஞ்சம் அவருக்கு முடி கம்மியா இருக்கு, இவனை குட்டுவே அப்படிங்கிறான். அவன் யாரும் அவரை காமிச்சு சொல்றான், இவனை நீ குட்டுவே அப்படின்னா, எவனை வேணா குட்டுவேன், எவனை வேணா குட்டுவேன், நீ மட்டும் மாப்பிள்ளை இவனை குட்டிடு, 50 ரூபா கொடுவேன். சார் பட்டுன்னு ஏஞ்சான் சார், பழையன்னு அவன் ஒரு குட்டு குட்டுனான். அவன் ஆன திரும்பின உடனே, ராமசாமி சினிமாவுக்கு வந்தா வாசல்லே மீட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன், நீ ஏன் உள்ள வந்து உட்காந்தேன்னா. அவன் எப்படி திரும்பி பார்த்துட்டு, நான் ராமசாமி இல்லை. ராமசாமி இல்லையா? ராமசாமி நினைச்சு குட்டிட்டேன். அவன் மண்டையும் இப்படியே தான் இருக்கும் சார். மண்டையில் ஏதாவது அடையாளம் இருக்குமா சார்? அவன் மண்டையும் இப்படியே தான் இருக்கும். நீங்க ராமசாமி இல்லையா? அதான் விட்டுட்டான். இவன்ட்ட திரும்ப 50 ரூபா கூட. இவன் 50 ரூபா கொடுத்துட்டு சொன்னான், ஒரு தடவை கூட்டுறது பெருசு இல்லை, நீ இன்னொரு தடவை கூட்டு 100 ரூபா கொடுக்கணும். கவலையே பண்ணல சார். ஏஞ்சான் மறுபடியும் ஒரு குட்டு குட்டினான். அவன் மறுபடியும் திரும்ப உடனே, நீ ராமசாமி தான். ஏன்னா ராமசாமி தான் குட்டினா குட்டினா திரும்பி பார்ப்பான். நீ குட்டினா குட்டினா திரும்பி பாக்குற, நீ ராமசாமி தான், என்ன ஏமாத்தவே முடியாது, பதில கரெக்டா திரும்பி பாக்குறியே அப்படின்னா. அவன் தலையை பிடிச்சிக்கிட்டே ஏஞ்சி அந்தாண்டு போயிட்டான். இது பாருங்க, 100 ரூபா வாங்கின உடனே இன்டர்வல் அவன் ஏஞ்சி அந்தாண்டு போயிட்டான். அவன் எங்கேயோ உட்கார்ந்துருக்கான். அப்ப எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் சொல்றான், மாப்பிள்ள நீ 2 தடவை கூட்டினது பெருசு இல்ல, நீ 3ஆவது தடவை மட்டும் அவனை குட்டிடு, ஆம்பளைன்னு நான் ஒத்துக்கிறேன், உனக்கு 200 ரூபா தரேன் அப்படின்னா. ஒண்ணுமே கவலைப்படல சார். நேரா போனா அவன் பின்னாடி போய் உட்கார்ந்தான், கூட்டினான். அவன் திரும்பின உடனே சொல்லாம் பாருங்க, ராமசாமி நாயே நீ இங்க உட்கார்ந்து இருக்கிற, நான் அங்க ஒரு பண்ணாத பையில போய் குட்டிட்டு அவன் என்ன முறை முறைக்கிறான் தெரியுமா? வர்றேன்னு சொன்னா ஒழுங்கா மரியாதையா வந்தா வாசல்லையே பார்க்காம நீ இங்க வந்து உட்கார்ந்துட்ட, அங்க ஒரு நாய், அவனை போய் நான் ராமசாமி நினைச்சு 2 தடவை கூட்டிட்டேன் தெரியுமா அப்படின்னா. அவன் தியேட்டரை விட்டு சொல்லிவிட்டேன். நான் இது நீங்க சிரிக்கணுங்கிறதுக்காக மட்டும் சொல்ல, கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அவன் மண்டையில இவன் குட்டினானே, அவன் பர்மிஷனா கேட்டான்? இந்த அம்மா சொல்லிச்சுல முட்டி இடிக்கிறத பத்தி, அதாவது பெட்டியை தூக்குறோம் எங்க நம்ம பஸ்ல, யாரோ ஒருத்தர் முட்டியில தட்டிட்டு சாரி அப்படிமா. சாரின்னா மன்னிப்பு கேட்கிறோம் அர்த்தம் இல்ல, மறுபடியும் அடிப்பேன்னு அர்த்தம். இந்த வாழ்க்கையில் நீங்க தெரிஞ்சுக்கணும்.
இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பெட்டியை எடுக்கும் போது அவன் காலில் பட்டுச்சுன்னா அவன்கிட்ட பெர்மிஷனா வாங்கணும் இல்ல. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்க உடம்பு ஒருத்தர் அடிக்கலாம், காயம் உண்டாக்கலாம், அவங்க அனுமதி இல்லாம பண்ணலாம். ஆனா கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்டோன்னு ஒருத்தர் திரும்பி பார்த்தான்னு வச்சுங்க, அது யார் தப்பு? திரும்பி பார்த்தவன் தப்பு. உங்க அம்மா நல்லவ தானே, அப்ப கெட்ட வார்த்தை சொல்லி ஒருத்தன் கூப்பிட்டா ஏன் திரும்புற? அதை ஏன் நீ உன்னோட வரவு வைக்கிற? நீ வரவு வைக்காத பணம் உன்னுடையது இல்லை என்றால் நீ வரவு வைக்காத கெட்ட வார்த்தைகளும் உன்னுடையவை அல்ல. இந்த கிளாரிட்டி வரணுமா இல்லையா? நான் என் கணக்குல வரவு வைக்கலன்னா அந்த பணம் என்னது இல்ல. அதே மாதிரி கெட்ட வார்த்தையும் என்னை யார் திட்டாலும் அறிவு கெட்டவனே அப்படிங்கிறான், என் கணக்குல வரவு வைக்கல. உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் உங்களை யாரும் அவமானப்படுத்த முடியாது. உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் யாரும் மன வருத்தம் அடைய செய்ய முடியாது. இதெல்லாம் நம்ம உணரணும். அப்ப நம்ம மனசை எப்படி வச்சிருக்கணும்? நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன், யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போங்க, அதை பத்தி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய மன உறுதியை வளர்த்துக்கணும். இன்னொன்னு, ஒரு தடவை போறோம், ட்ரையல் பார்க்கிறோம், நடக்கல. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு நீ என்னன்னு தெரியல, முயற்சி பண்ண நடக்கவே இல்லை, நேரமே நல்லா இல்ல, காலமே நல்லா இல்ல, வானா நம்ம பேசாம வீட்டுக்கு போயிடலாம், எதுக்கு திரும்ப திரும்ப போய் அது மட்டும் செய்யாது. இந்த அம்மா இன்சூரன்ஸ் பத்தி பேசினாங்க இல்லையா, ஒருத்தர்கிட்ட 7 தடவை ஒருத்தன் போனான் இன்சூரன்ஸ் பாலிசி போட சொல்றதுக்கு. 7 தடவை போன போது சார் அவன் மாட்டேன்ட்டான். முடியாது முடியாது, எரிச்சலா போய் விட்டான். எந்த 7 தடவை போனேன்டா, நடந்தேன், அந்த ஆள் பாலிசியே போட மாட்டேன்ட்டான். பாரு எவ்வளவு நடையா நடந்ததுதான் மிச்சம், எனக்கு பாலிசி போட மாட்டேன்ட்டான் அப்படின்னா. 8ஆவது தடவை ஒருத்தன் போனா பாலிசி வாங்கிட்டு வச்சான். எப்படி நான் வாங்கினேன் அப்படின்னு. இவன் சாமர்த்தியம் ஒண்ணும் இல்ல. 7 தடவை வானா வானா வானான்னு சொன்னவனுக்கு 7 தடவை வந்தான், கொடுக்கல, சரி இன்னொரு தடவை வந்தா கொடுத்துடலாம்ன்ற ஒரு எண்ணம் வந்தது பாருங்க. கரெக்டா அவன் போனா காரியத்தை முடிச்சுட்டு வச்சான். அவன் ஒரு தடவை தான் போனான், 7 தடவை நம்ம அனுப்பிச்சிட்டோமே, அவன் 8ஆவது தடவை வந்தா கொடுத்துடலான்ற முடிவுக்கு வந்திருக்கிறான். அப்ப இவன் போனா வாங்கிட்டான். என்ன தெரியுங்களா, கொடுக்கிற வரைக்கும் போனுமே ஒழிய இத்தனை நம்பர்னு நாம முடிவு பண்ணிக்க முடியாது. கிடைக்கிற வரைக்கும் விடமாட்டேன்னு நிக்கணும். இதான் வாழ்க்கையோட வெற்றியோட ரகசியம். சார், மருந்து பாட்டில் வாங்கிட்டு வந்து வீட்டுல அம்மா திறந்து பார்த்தாங்க சார், மூடி திறக்க முடியல. அப்பா திறந்து பார்த்தார் சார், திறக்க வரல. அவங்க பையன், அவங்க தாத்தா திறந்து பார்த்தாரு, பாட்டி திறந்து பார்த்தாங்க, எல்லாம் திறந்து பார்த்தாங்க. கடைசியில் அவங்க பையன் காலேஜ்ல இருந்து அப்பதான் உள்ள நுழைஞ்ச உடனே, ஏ தம்பி இந்த பாட்டில் திறக்க முடியல, திறந்து கொடு அப்படின்னு திறந்துட்டான். அவன் பிற்காலத்துல எத்தனை பாட்டில் திறக்க போறானோ நமக்கு என்ன தெரியும். அவன் டக்குன்னு திறந்துட்டான், இப்படி மருந்து குடி அப்படின்னா. நாம 6 பேருக்கு திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், நடக்கல. இவன் ஒரே தடவை திறந்துட்டானே. இல்ல, நீங்க 6 பேரும் அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி 7ஆவது தடவை அவன் கை வச்ச உடனே திறந்துருச்சு. சோ யாரையோ கரைக்கிறதுக்கு 6 தடவை ஒருத்தன் போயிட்டு வந்திருப்பான். அவன் கரைகிற போது போனவன் தான் 7ஆவது தடவையா போய் ஜெயிச்சுட்டு வந்திருப்பான். சோ எப்ப கரைவான்னு தெரியாது. எல்லோரும் ஓர் நிலை அப்படின்ன மாதிரி பாரதி, எல்லோருக்கும் ஒரு நிலை உண்டு, அவன் இறங்குறதுக்குன்னு ஒரு நேரம் உண்டு. அது வரைக்கும் நம்முடைய முயற்சியை விடக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த துறையில நிபுணனா மாறணும். இப்ப இவங்க ஒரு இடத்துல ஏதோ ஒரு லேஅவுட்டோ ஒண்ணு போட்டு இதை பாருன்னு சொல்றாங்க, இல்ல ஏதோ ஒரு பகுதியை சொல்றாங்கன்னா, இது மட்டும் தெரிஞ்சா உங்க பிசினஸுக்கு பத்தாது, நார்மலாவே பத்தாது. நான் பேச்சாளர்னு சொன்னா எனக்கு 2 இலக்கியத்துல 2 வரி தெரிஞ்சா மட்டும் நான் பேச்சாளனா இருக்க முடியாது. நாட்டு நடப்பு அரசியல் தெரியணும். நான் ரொம்ப சின்ன வயதுல காஞ்சிபுரத்துல ஒரு விழாவில் டாக்டர் அப்பை நடராஜன் ஒரு பட்டி மண்டபத்துல என்னை பேச வைக்கிறார். பிரமாதமா பேசுற பேரறிஞர் அண்ணாவுடைய ஏதோ ஒரு விழா. அது பேசிக்கிட்டே வந்தேன், கை அப்படி தட்டுறாங்க, ஜனங்க ரசிக்கிறாங்க பட்டி மண்டபத்துல, எல்லாம் பேசிக்கிட்டே வந்தேன். திடீர்னு நான் என்னமோ தப்பு பண்ணிட்டேன். அங்க எதிரில் இருந்தவங்க எல்லாம் அப்படியே நெளிகிறாங்க, கை தட்ட மாட்டேங்கிறாங்க, ஒரு மாதிரி நடக்குது. எனக்கு ஒரு செகண்ட், நம்ம என்ன தப்பு பண்றோம், எதனால இவங்க திடீர்னு அப்படி எல்லாம் நம்மளை விட்டு வித்ரா ஆயிடுறாங்க, நம்ம கூட அசோசியேட் ஆகாம வித்ரா ஆகிட்டே போறாங்களே, என்ன சமாச்சாரம். ஒரு செகண்ட் நான் ரியலைஸ் பண்ணேன், ஒரு உண்மையை கண்டுபிடிச்சேன். என்ன, நான் பேசிக்கிட்டே வந்தவன், எனக்கு அரசியல் அப்ப மேடையில் பழக்கமே கிடையாது. நான் பேரறிஞர் அண்ணான்னு சொல்லி ஆரம்பிச்சவன் திடீர்னு அண்ணா துறைன்னு சொல்லியிருக்கேன்.
அத சொன்னது அவங்க ஆட்கள் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, கட்சிக்காரங்க பிடிக்காது. அண்ணாங்கிற வேர்டு தான் அவங்களுக்கு பிடிக்குமே ஒழிய, அண்ணா துறைங்கிற வேர்டு எதிர்கட்சிக்காரன் பயன்படுத்துற வார்த்தை, அதை அவங்க ஏத்துக்குவாங்களா? அப்ப நான் எங்க நிக்கிறேனோ அந்த இடத்தை நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். எவ்வளவு மேடையில் நான் பேசி இருந்தாலும் அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அதுக்குரிய அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு நான் வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் ஒண்ணு என்கிட்ட இருந்து விலகிட்டாங்க மைண்ட் அளவுல. ஒரு செகண்ட்ல என் தப்ப நான் கண்டுபிடிச்சேன். திரும்பி நானே பிடிச்சு மேல வந்து அந்த பேச்சை நல்ல வெற்றிகரமா ஆக்கிட்டு திரும்பி வெளியே வந்தேன். இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், நம் தவறுகளை பிறர் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே நாம் கண்டுபிடித்து விட்டால் நம்முடைய வெற்றியை யாராலும் அசைக்க முடியாது. நாம் என்ன தவறு செய்கிறோம் என்பதை மற்றவர் சொல்லுவதற்கு முன்பு நாமே கண்டுபிடிப்பதற்கு பழக வேண்டும். ஓ, what I have done, I have committed this mistake. இதை பத்தி நம்ம உணரணும். நான் இந்த தவறு இந்த இடத்துல பண்ணிட்டேன், அதை சரி பண்ணிக்கணும். இன்னொருத்தர் நம்முடைய தவறுகளை சொல்றதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆனா நம்முடைய தவறுகளை நாம உணர்வதற்கு பழகணும். இதெல்லாம் வெற்றிக்குரியது. இங்க பெண்களும் நிறைய இருக்கிறீங்க, ஆண்களும் இருக்கிறீங்க. பெண்கள் பல பேர் தங்க மயிலாவே இருக்கீங்க. தங்க மயிலாவே எல்லாரும் தங்க மயிலாவே இருக்கிறீங்க. பெண்கள் எல்லாம் இருக்கிறீங்க, அதான நல்லது, ஒன்னும் தப்பு இல்லை. நான் ஒண்ணு பராமப்பட போறது இல்லையே. 25 போகணும் அவ்வளவும் ஒரிஜினலா, அதெல்லாம் நான் கேட்க போறது இல்லை. எனக்கு என்ன கவலை, அதை பத்தி எனக்கு ஒண்ணு அக்கறை இல்லை. அதனால நான் ஒண்ணு பராமப்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கரெக்ட். நீங்க ஆண்களை விட பெண்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்களை விட பெண்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விதமான அலட்சிய உணர்வு ஆண்களுக்கு உண்டு. அந்த அலட்சியம் இல்லாத குணம், பிடிவாதமான குணம் பெண்களுக்கு உண்டு. ஒரு விஷயத்தை எடுத்தா அதுல லேசா ஒரு அலட்சியம் ஆண்ட இருக்கும். ஒண்ணும் வேணாம், ஒரு வாரம் புருஷனை வீட்டுல அப்படியே விட்டுட்டு நீங்க வெளியே போயிட்டு வீட்டை பாருங்களேன், எதுவும் அந்த இடத்துல இருக்காது. எதுவும் அதாவது அந்தந்த இடத்துல இருக்காது. மிளகா டப்பால சக்கரை இருக்கும். அதை விட டாப்பு அவன் லுங்கி எங்க இருக்குன்னு தெரியுமா? நடு கூடத்துல அப்படியே கலைஞ்சு விட்ட மாதிரியே வட்டமா அப்படியே இருக்கும். நடு கூடத்துல கலைஞ்சு விட்ட மாதிரி வட்டமா இருக்கும். ஏங்க இதை மடிச்சு ஒரு கொடியில போடக்கூடாதான், அப்படியே நின்று அப்படியே மாட்டிக்கலாம் பத்தியா, அதனாலதான் அங்கேயே வச்சிருக்கிறேன் அப்படின்னு. இல்லாட்டி மறுபடியும் இதை யார் தேடுறதும்பா. உங்களை புகழ நான் ஒரு பொய்யா புகழ்வதற்காக அந்த வார்த்தையை சொல்லல. ஒரு விஷயத்தை எடுத்துட்டா, சமையல் செய்வது ஒரு பெண்ணுக்கு பெரிய விஷயம் அல்ல. சமைத்து முடித்த பிறகு சமையலறை தூய்மையாக காட்சியளிக்கும்படியாக செய்வதில் தான் ஒரு பெண்ணின் வெற்றி அடங்கி இருக்கிறது. நல்லா சமையல் பண்றது அப்புறம் கிளீனா இருக்கணும். சில பேருடைய பெருமையை நான் பார்த்திருக்கிறேன். சமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிச்சன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த கிச்சனை ஆக்கிட்டு மறு வேலை பார்ப்பாங்க. இது இயல்பாவே பெண்களுக்கு இருக்கிற ஒரு குணம். அதாவது பர்ஃபெக்ஷன் இன் தேர் ஒர்க், 100% பர்ஃபெக்ஷன். ஆண்கள் அது கொஞ்சம் லேக்கிங் தான். நம்ம அதெல்லாம் ஒத்துக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி போவோம். அதனால தான் கல்யாணமே பண்ணிக்கிறோம். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா என்ன, இல்லாட்டி நம்ம வாழ்வோமா? உங்களையும் நான் விட்டு கொடுக்க கூடாது இல்லையா? நீங்களும் என் வாடிக்கையாளர்கள் தானே, உங்களை நான் விட்டு கொடுக்க கூடாது இல்ல. நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படிம்போ. அவங்க அப்படி இல்லை, 100% பர்ஃபெக்டா இருக்கும். பட் இது நீங்க தொழில வெற்றி பெறுவது, இது மாதிரியான ஒரு பிசினஸ் போனீங்கன்னா அது வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஏன் உங்க முயற்சி, ஈடுபாடு, அந்த இன்வால்வ்மெண்ட், அந்த ஒர்க்கை எடுத்து நின்று ஜெயிச்சு வாழ்க்கையில மேல வருவதற்கு பெண்கள்கிட்ட இருக்கிற அந்த குவாலிட்டி ரொம்ப சிறப்பா. சோ அதை பயன்படுத்தணும். நம்முடைய அறிவு, திறமை, பெண்ணுக்குனே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்னன்னா தான் நினைக்கிறது சாரி. இன்னைக்கும் நம்முடைய சமய மரபுல நினைச்சதை அப்படியே சாதிச்சாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு என்ன தெரியுமா பேர் வச்சிருக்கான்? சண்டித்தனம். ஏன் இப்படி சண்டித்தனம் பண்ற, இதான் வேணும்னு சண்டித்தனம் பண்றியே அப்படிம்பா. ரிலிஜன் அதுக்கு சண்டி ஹோமம்னு பேரு. என்ன நினைக்கிறோமோ அதை அடைவதற்காக செய்யற ஹோமத்துக்கு பேர் சண்டி ஹோமம்னு பேரு. சண்டிங்கிறது அம்பிகையினுடைய ஒரு வடிவம். பெண்ணின் மனம் உலகத்தில் என்ன நினைக்கிறதோ அதை அடையணும். நான் ஓப்பனா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணுமா? இந்த உலகத்துல வெற்றி பெற்ற காதல் கதை முழுக்க நீங்க கேளுங்க, அது ஆணின் உறுதியால் நடந்த திருமணமாக இருக்காது. பெண்ணின் உறுதியால் மட்டும்தான் பல காதல் திருமணங்கள் நிறைவேறியே இருக்கின்றன. அவன் ரெடியா இருப்பான், இது இல்லாட்டி என்ன அப்படின்ற டக்குன்னு உடனே மாறிடுவான். நம்ம லோக்கல் பாஷையில பால் மாறிடுவான், டக்குன்னு மாறி. அவங்க பெண்கள் அப்படி கிடையாது.
வேணும்னு நினைச்சாதான் அதை சாதிச்சுட்டா மறு வேலை பார்ப்பாங்க. அதனால எதுக்கு சொல்ல வர, அந்த குவாலிட்டியை நீங்க பிசினஸ்க்கு யூஸ் பண்ணும். உங்களுடைய சேல்ஸ், அந்த சேல்ஸ் பர்சன் அப்படிங்கிற அந்த அதுக்கு ஒரு குவாலிட்டி வேணும் இல்லையா? நம்ம நினைக்கிறத கம்யூனிகேட் பண்றது. அதுதான் நான் பொதுவாகவே சொல்றது. இன்சூரன்ஸ் பீப்புளுக்கு கிளாஸ் எடுக்கும் போதே கூட சொல்வேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருந்தா ஒருத்தர் பிடிக்கும். நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், ஏதோ ஒன்று பேச ஆரம்பிக்கிறோம், அதுக்குள்ள அவர் அன்னைக்கு நைட் ரயிலுக்கு ஊருக்கு போறாரு. அவர் திடீர்னு கேட்கிறாரு வச்சுங்களேன், பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல போகணும்பா, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு அப்படி யார்ட்டையோ கேட்கிறாரு. அவரு செக்ரட்டரியோ இல்ல அவருடைய இன்னொரு தம்பியோ அண்ணனோ, இரு நான் பார்த்து சொல்றேன், இப்ப இதுல பாத்திரலாம், போன்ல பாத்திரலாம், பார்த்து சொல்றேன் அப்படிங்கிறாங்க. பட் நாம வெல் பெஸ்டா இருந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இத்தனை மணிக்குன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு அதை பத்திய நாலேஜ் இருந்தா, இல்ல டக்குன்னு அப்ப நாமளே உடனே கூகுள்ல போய் ட்ரெயின் டைம் பார்த்து அவங்களுக்கு உடனே ஹெல்ப் பண்ணா, அது நம்ம பார்க்கிற வேலையோடு சம்பந்தமானதே இல்லை. ஆனா அது மாதிரியான நபரை இன்னொரு நபருக்கு அதிகம் பிடிக்கும். தெரியுமா உங்களுக்கு? அந்த நபர் இன்னொருத்தருக்கு பிடிக்கும். எல்லா விஷயமும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காருப்பா, டக்குன்னு அதை கேட்டா உடனே கண்டுபிடிச்சு சொல்றாரு, இது என் வேலை இல்ல, அது இப்ப என் வேலை போனது அதோட டீலிங்கோட சரி அப்படின்னு இல்லாம, இன் வாட் வே ஐ கேன் ஹெல்ப் யூ, இன் வாட் வே ஐ கேன் சப்போர்ட் யூ. அதாவது உனக்கு உதவிகரமான நபராக நான் எப்படி இருக்க முடியும்னு யார் நடந்துக்கிறாங்களோ அவங்கள ஒரு வாடிக்கை ஒரு கஸ்டமருக்கு பிடிக்கும். பிசினஸ்ல காஃபி ஆஃபர் பண்றாங்க, காஃபி குடிங்க அப்படின்னு. நம்ம காஃபி குடிச்சிட்டு காஃபி டம்ளர் அங்கேயே வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு வார்த்தை, சார் நான் இதை எங்க கழுவு போடலாமா, கழுவியே வைக்கலாமா அப்படி நம்ம ஒரு செகண்ட், நான் வாஷ் பேசின் இருக்கு, நான் இதை கழுவி வச்சிடறேன்னு அப்படின்னா, ஓ இவன் ஒரு சின்சியரான பர்சன், பர்சனாலிட்டி, ஒரு சின்சியரான பர்சன், எது செஞ்சாலும் அதை உடனே அழகாவும் தூய்மையாவும் நடந்துக்கிறாரு, ஐ கேன் பிலீவ், இவரை நான் நம்ப முடியும். இதெல்லாம் நம்முடைய குவாலிட்டியை டெவலப் பண்றதுக்கான சின்ன சின்ன விஷயம். நம்ம போகும்போது ஒரு தேவைன்னா பேனாவோ பென்சிலோ பேப்பரோ குறிப்போ எதுவுமே அவங்கள கேட்கக்கூடாது. அவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப கேட்டாங்களே திடீர்னு ஒரு கிரவுண்டுங்கிறது எவ்வளவு, இந்த இடம் எவ்வளவு வரும் அப்படின்னு சொன்னா, உங்க கால்குலேட்டர் கொடுங்க, உங்க போனை கொடுங்க, எதுவுமே கேட்க கூடாது. 100% ஒரு சேல்ஸ் பர்சன்ட் அவங்ககிட்ட இருக்கணும். எல்லாரும் எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க டக்குன்னு தங்கிட்டே தான் எடுக்கணுமே ஒழிய, கொஞ்சம் அந்த பேனா கொடுங்க கேட்க கூடாது. ஏன் சார் கேட்டா என்ன ஆயிட போகுதுன்னா, உங்களை பற்றிய மதிப்பும் மதிப்பீடும் குறைய தொடங்கும். எதையும் நீங்களே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா சரியா இருக்கும். அதை விட பரிவின் சொன்னாங்க டயத்தை கீப் அப் பண்ணணும்னு. தமிழ்வாணன் ஒரு எழுத்தாளர் இருந்தார், லேனா தமிழ்வாணன், அவருடைய மகனும் இது மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் பண்றவரு. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு பெரிய வியப்பும் ஆச்சரியமும் என்னன்னு கேட்டா, ஒரு ப்ரோக்ராம் கூட அவர் லேட்டா வந்ததா வரலாறே கிடையாது. 10 மணி மீட்டிங்னு போட்டிருந்ததுன்னா 9:55 உள்ள நுழைவார். ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாரு, பகல்லையும் போட்டிருப்பாரு, இரவிலையும் போட்டிருப்பாரு, எப்படிதான் போட்டிருப்பாரு தெரியாது. கரெக்டா 9:55 உள்ள வருவார். நான் கூட ஆச்சரியமா கேட்டேன், ஏன்னா எப்படி டயத்தை மெயின்டைன் பண்றீங்க? இப்போ நாங்கெல்லாம் வரும்போது சில சமயத்தில் டிராஃபிக் ஜாஸ்தியா போச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் டிலே ஆயிடுது, நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஏர்லியராகவே வந்துடுவேன், காரை பார்க் பண்ணிட்டு வெளியிலேயே நிற்பேன், ஒரு 10 மினிட்ஸ் ஏர்லியராகவே நின்றுட்டு அப்புறமா அந்த குறிப்பிட்ட டயத்துல உள்ள வருவேன். ஒரு 10 நிமிஷம் நான் ஏர்லியரா போறதால ஒன்றும் தப்பு இல்லையே. இவ்வளவு ஆச்சரியம் தெரியுங்களா? 10 மணிக்கு ஒருத்தரோட அப்பாயின்மெண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா 9:50க்கு போயிடணும். அதுக்காக 10ங்கிறத 9:50க்கே போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. ரெடியா இருக்கிறேன் அப்படிங்கறத கம்யூனிகேட் பண்ணணும். இதெல்லாம் பஞ்சுவாலிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்முடைய சிட்டிங் பாஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேல்ஸ்மேன்ஷிப்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிட்டிங் பாஸ்டர். அவனை விட நாம அதீதமான கர்வம் உள்ளவனாவும் காட்டக்கூடாது. யாரு நம்முடைய கஸ்டமரோ அவரை விட நாம ரொம்ப அதீதமான ஒரு திமிரான போஸ்ட்ல உட்காரக்கூடாது. ரொம்ப தாழ்ந்து போய் நெர்வஸா உட்காரக்கூடாது. நம்ம பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும்னா கான்பிடென்ட்டா இருக்கணும். நீங்க சொல்லிட்டுமா, கான்பிடன்ஸ்ங்கிறது என்ன தெரியுங்களா? கண்ணோட கண் பார்த்து நேரா பேசுறது. ஒரு விஷயம் பேசும்போதே அப்படி திருப்பிக்கிறதுனா we are not confident. ஒரு விஷயத்துல நேருக்கு நேரா பார்த்து அக்கா முறைக்க வேணாம், பட் நேரா பார்த்து பேசுறது ஒரு பெரிய தைரியம். நான் உண்மை பேசுறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். உட்கார்ற போஸ்ட்ல இருக்கு, யூஸ் பண்ற லாங்குவேஜ்ல இருக்கு.
எக்ஸ்ட்ரீமா தாழ்வான வார்த்தைகளையும் பயன்படுத்தக்கூடாது, எக்ஸ்ட்ரீமா ரொம்ப உயர்ந்த அகங்காரமான வார்த்தைகளையும் பயன்படுத்தக்கூடாது. அளவான வார்த்தை, அழகான வார்த்தை, சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தேர்ந்தெடுத்து சொல்லணும். சார் இது ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படும் சார், இன்னும் ஒரு 2 வருஷம் 4 வருஷம் கழிச்சு அந்த டெவலப் ஆகும் சார், உங்களுக்கு ஒரு பிள்ளைய படிக்க வைக்கும் போதோ இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் போதோ ஒரு தேவைன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இதுக்கான லாஜிக்கல் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். ஓவரா இப்பவே ஒரு போய் சொல்லக்கூடாது. இந்த பர்வீன் சொன்னாங்கல்ல, ஆட்டோ டிரைவருக்கும் ரியல் எஸ்டேட் பீப்புளுக்கும் என்ன வித்தியாசம்னு, அது மாதிரி தான் ஒருத்தர் சொன்னா, பீச் ஓரமா ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்டேன். காஞ்சிபுரத்துக்கு அந்தாண்ட கொண்டு போய் காட்டணும். இப்ப காஞ்சிபுரத்துக்கு அந்தாண்ட வந்து பீச்சுங்க, அடுத்த சுனாமியில பீச்சுங்க வரும் சார். இது ரொம்ப டூ மச். அதாவது நாம என்ன நினைச்சோமோ அதை அவன் நல்ல கட்டுற மாதிரி பேசக்கூடாது, யதார்த்தமான உண்மையில இருக்கணும். சார் டெவலப் ஆகிட்டு இருக்கு சார், அந்த டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க பொய் சொல்றீங்களோன்னு சந்தேகம் வந்துட்டா உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. யதார்த்தமான உண்மைகளை சொல்றீங்க, ஒரு 2 years டெவலப் ஆயிடுது சார், இது இன்வெஸ்ட்மெண்ட் சார், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் ரொம்ப பயன்படும். இல்ல இந்த இடம் நீங்க கட்டி குடி இருக்கிறதுக்கு உடனே உங்களுக்கு பயன்படும், உங்களுக்கு ஃபியூச்சர்ல பயன்படும். அந்த கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா அவங்களுக்கு, அது வந்து உண்மையா இருக்கணும். அப்ப கண்டிப்பாக நம்முடைய சொல் நேர்மையானது, நாணயமானது அப்படின்னு நம்மை மதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் முன்னே கூட சொல்லியிருப்பேன், இப்ப மறுபடியும் சொல்றேன், இந்தியாவில் மட்டும் யார்கிட்டயுமே பணம் இல்லை ஏழையா இருக்கான்னு நினைக்காதீங்க. இதை நான் நம்புறதே கிடையாது. இந்தியாவில் எவங்கிட்டயுமே காசு இருக்காது இல்ல பணம் இருக்காதுன்னு மட்டும் நம்பாதீங்க. அவனுக்கு வேணும்னா எங்கேருந்தாவது பணத்தை கொண்டாந்துருவான், கோயில் உண்டியல் இருந்து கூட கொண்டாடுவான். இதுதான் இந்தியன். மற்ற நாட்டில் அப்படி கிடையாது. அவனுக்கு சேலரி வருது, அமெரிக்கால எல்லாம் லோன் போடுறதா இருந்தா பிளான் பண்ணுவான் அப்படின்னு, அப்புறம் வந்து இல்ல இந்த மாதிரி இருந்தா பணம் வரும் அப்படின்னு. ஒரு கடையில ஆப்பிள் வாங்கிட்டு இருந்தேன். அப்போ இப்பெல்லாம் கடைக்கு நான் எங்க போறேன், யாரோ போறாங்க, அப்போ வாங்கிட்டு இருக்கிறேன். கிலோ 300 ரூபாய் என்னமோ சொன்னான். நமக்கு என்ன பேரம் பேசி பழக்கமாச்சே, விடுவோமா என்ன, இது கொடுத்தாலும் பேரம் பேசுவோம். ஏப்பா குறைச்சிக்கப்பா அப்படின்னு. சார் 280 ரூபா போட்டுங்க சார், ஒரு கிலோ 250 ரூபா, 280. சரி கொடுத்துட்டு ஆப்பிளை வாங்கிட்டு நான் 300 ரூபா கொடுத்த உடனே அவன் 20 ரூபா திருப்பி கொடுக்குறாரு, கடைக்காரர் எனக்கு திருப்பி கொடுக்குறாரு. நான் வாங்கி இப்படி பையில வைக்கும் போது ஒருத்தர் வந்தார், ஐயா தர்மதுரை சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுன்னார். அவர் என்ன தர்மதுரைன்னு கூப்பிட்டா நிஜம்னு அர்த்தம் இல்லை, அவருக்கு வசூல் ஆகணும்னா என்ன கொஞ்சம் மேல வச்சாதான் நான் கொடுப்பேன், தானே ஹியூமன் டெண்டன்ஸ். ஐயா தர்மதுரை பசிச்சு சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்ணுவோம்ல, ஒரு கிலோ ஆப்பிள் நான் வாங்கியிருக்கிறேன் கையில இருக்குது, இப்போ இவன் பசிக்குது சாப்பிடலன்னா மனசுல ஒரு இது வரும்ல. இப்படி பார்த்துட்டு அந்த 20 ரூபா அவர்கிட்ட பேரம் பேசணும் பார்த்தீங்களா மிச்சம், அதை எடுத்து அவருக்கு போட்டார். கடைக்காரர் சிரிச்சார், கடைக்காரர் சிரிச்சார். எனக்கு அவமானமா போயிடுச்சு. ஏன் சிரிச்சிங்க, எதுக்கு சிரிச்சிங்க? விடுங்க சார், விடுங்க சார். சார் உங்ககிட்ட பேரம் பேசி 20 ரூபா மிச்சம் பண்ணி அந்த 20 ரூபாயை போட்டா அந்த 20 ரூபா உங்க ரூபா, அதை நான் போட்டேன்னு சிரிக்கிறீங்களா? இவன் பெருசா நம்ம கிட்ட கச்சித்தனமா பேரம் பேசினா இன்னொருத்தங்க 20 ரூபா பிச்சை போடுறானே அப்படி சிரிக்கிறீங்களா? எதுக்கு சிரிச்சீங்க? அவர்கிட்ட பணம் இல்லைன்னு நினைச்சீங்கல்ல நீங்க? ஆமா ஐயா, அவர்கிட்ட கடன் வாங்கி தான் இந்த கடையே வச்சிருக்கோம். எனக்கு 4 லட்சம் ரூபா அந்த ஆள் தான் கொடுத்துருக்கிறாரு, அவருக்கு நான் வட்டி கொடுத்துருக்குறேன், இந்த கடையை அவரை வச்சுதான் நான் நடத்திட்டு இருக்கிறேன். எங்கிட்ட 20 ரூபா வாங்கி போயிட்டாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இது கதையை நீங்க சிரிக்கணுங்கிறதுக்காக சொல்ல, இப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவரை பார்த்து நீங்க பணம் இல்லாதவன் நினைச்சீங்க, 6 லட்சம் ரூபாய் இவனை கொடுத்து வட்டி வாங்குற அளவுக்கு பணக்காரன். எதுக்கு சொல்ல வரேன், இந்தியாவில பாக்குறதுக்கு பணம் இல்லாத பஞ்சையா மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன் வச்சிருப்பான் பாருங்க மஞ்சப்பைக்குள்ள பணம், அது மாதிரி வேற எவனுமே எங்கேயுமே வச்சிருக்க மாட்டான், அவ்வளவு பணம் வச்சிருப்பான். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நாமளே தாழ்வோட போக கூடாது. இவன பணம் இல்லாம இருக்குமோ, வாங்க மாட்டானோ, வாங்க முடியாது, அதெல்லாம் கிடையாது. இந்தியாவில மட்டும் எவனாவது ஒருத்தன் ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சுட்டான்னு வச்சுங்க, கண்டிப்பா வாங்கிடும். அந்த வசதி இந்தியர்களுடைய ஒரு தனி குணம். மாமனாரை மிரட்டியாவது வாங்குவோம், அப்புறம் உள்ள போவான், அது வேற சமாச்சாரம். எதுக்கு சொல்ல வரேன், நீங்களாவே முதல்ல அசஸ் பண்ணாதீங்க, இவர்கிட்ட பணம் இருக்காது, இவரு சரியா வரமாட்டாரு அப்படிலாம் அசஸ் பண்ணாதீங்க. யார வேணாலும் நாம நம்ம வழிக்கு கொண்டு வரணும். இவைகள்லாம் ரொம்ப முக்கியம். சொன்ன மாதிரி நான் டீசெண்டா ட்ரெஸ் பண்றது, ஒரு தோற்ற பொலிவோட போறது,
ஒரு ஸ்மைல், ஒரு புன்முறுவலோட இருக்கிறது. அதே மாதிரி இன்னொன்னு உங்களுக்கு சொன்னாங்க, தோல்வி வராம இருக்குமா எந்த வேலையிலயாவது? கண்டிப்பா வரும். நாம போய் ஒரு முயற்சி எடுக்கிறோம், அதுல ஃபெயிலியர் வரலாம். நான் இப்படி சொல்லட்டுமா, சக்சஸ் வந்தா தன்னை ஹேண்டில் பண்றது எப்படிங்கிறது கூட முக்கியம். அதே மாதிரி தோல்வி வந்தாலும் தன்னை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத கத்துக்கணும். சில சமயத்துல நமக்கு தோல்வி வரும். அந்த வர்ற தோல்வியை நம்ம எப்படி எடுத்துக்கணும், எப்படி அதை கையாளணும் அப்படிங்கறத கத்துக்கணும். நான் சொல்லுவேன், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்க்குலாம் சொல்லுவேன், சாக்லேட் எடுத்துட்டு போங்க. அவர் பாலிசி போட்டாருன்னா அவர் கொடுத்துருங்க பாலிசி, சாக்லேட் கொடுங்க. ஒருவேளை போட மாட்டேன் ஏஞ்சி வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா சாக்லேட்டை பிரிச்சு உங்க வாயில போட்டு, இதுக்கு தோத்ததுக்கு ஒரு சாக்லேட். நீங்க யோசிப்பீங்க, எதுக்கு தோத்ததுக்கு ஒரு சாக்லேட்? ஆனா சுகர் லெவலையும் பார்த்துது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தோத்ததுக்கு எதுக்கு சாக்லேட் சாப்பிடுறது? நான் இப்போ ஒரு பெரிய உண்மையை சிம்பிளா சொல்லிட்டு போறேன். ஸ்வீட்ஸ் ஒரு சின்னது சாப்பிட்டோம்னா ஜெயிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன சந்தோஷத்துல இருப்போமோ அந்த சந்தோஷம் நம்முடைய மூளையில வரும், தெரியுமா? இது சின்ன விஷயம் தான். ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படின்னா how to handle that failure, emotional upset. இப்போ சில பேர் நம்ம சொல்லியிருப்பாங்க, 7ஆம் தேதி வாங்க சார், எல்லாம் பேசி முடிவு பண்ணலாம். நம்ம 7ஆம் தேதி போவோம், நான் வெளியூர் போறேன், அப்புறமா வாங்க, மரியாதை இல்லாம கூட பேசிடுவாங்க. உங்களுக்கு நேரம் காலமே தெரியாது சார் அப்படிம்பாங்க. ஒன்னும் நம்ம முகத்தை காட்டக்கூடாது, நம்முடைய வருத்தங்கள் எதையுமே காட்டக்கூடாது, மானவமானங்களை பெருசா எடுத்துக்கூடாது. லைட்டா அப்படியே அந்த இடத்த சரி சார் நீங்க பிஸியா இருக்கீங்க, அப்புறம் அடுத்த முறை உங்களை பாக்குறேன், ஈஸியா எடுத்துக்கணும். லைஃப்ல நம்மளை பத்திய கிரிட்டிசிசமோ நம்மளை டேமேஜ் பண்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாலோ பாதிக்கப்படக்கூடாது. ஆனாலும் உங்களை அறியாமையே உங்க உள் மனசு காயப்படுமா படாதா? அதுக்கு தான் சொல்றேன், ஒரு இனிப்பு சாப்பிடுங்க. அதுதான் நிறைய இனிப்பு சாப்பிடாதீங்க, நிறைய தோல்வி நடத்தும். நான் ஏன் சொல்றேன்னா, சைக்காலஜில சொல்றேன், எனி ஹாப்பி நியூஸ் இல்லையா, ஒருத்தர் ஸ்வீட் கொடுத்தாலே கேட்போம்ல, என்ன சந்தோஷம், என்ன விஷயம், சாக்லேட் கொடுத்தாமா என்ன குட் நியூஸ், வாட் இஸ் த குட் நியூஸ் அப்படி. முன்னெல்லாம் பிளேன்லயே கொடுப்பாங்க சாக்லேட், தெரியுமா? ஏறின உடனே ஏர் ஹோஸ்டஸ் ஒரு ஏன்னா ஏதாவது நடந்து மோதினாலும் முதல்ல ஒரு இனிப்பு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு ஒரு சாக்லேட் கொண்டாந்து கொடுப்பாங்க. முதல்ல ஒரு கிராமத்தான் ஃபர்ஸ்ட் டைம் பிளேன்ல போறான். அப்ப இந்த ஏர் இந்தியா ஒண்ணுதான் ஒரே பிளைட், அதுல சாக்லேட் கொடுப்பாங்க. அந்த சாக்லேட் கொண்டாந்து கொடுத்த உடனே அவன் கேட்டான், ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா இருந்தான். இல்லை நம்ம ஊர்ல புள்ள பெற்ற சாக்லேட் கொண்டாந்து கொடுப்பாங்க. அவன் அதை நினைச்சுக்கிட்டான். அப்படி இல்லை, ஏறின உடனே அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வரணுங்கிறதுக்கு ஒரு சாக்லேட். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தோல்வி வந்தா தோல்வியை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதுக்கு இப்ப இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போறேன், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு தோல்விங்கிறத உள்ள வாங்கி தோத்துட்டோன்ற எண்ணத்தோட அடுத்த ஆளை போய் பார்த்தா அங்கேயும் தோல்வி தான் வரும். இதுதான் சைக்காலஜி. என்னன்னு தெரியல, காலையில இருந்து எனக்கு எதுவுமே சரியா இல்லை, நேரமே சரியில்லை, ஒரு தாட் உள்ள வந்துடும். அப்புறம் இன்னைக்கு முழுக்க வானா பேசாம வீட்டுல போய் படுத்துக்கலாம், பேசாம என்னத்துக்கு, வேறு முயற்சியே பண்ண வேண்டாம், 2 கிளைண்ட்டை போய் பார்க்கலாம், வேணாம் வேணாம் அப்படின்னு. அதான் கூடாது. இப்ப சொல்ற பாருங்க, உங்களை நீங்களே மாத்தணும். எப்படி மாத்துவீங்க? இது இதுக்குன்னே இல்லை, ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ண போறீங்க, இல்ல உங்க கல்யாண வீட்டுல நீங்க போய் உட்காடுறீங்க, உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்துறாங்க. அது நிறைய நடக்கும் நமக்கு வாழ்க்கையில. சில பேர் ரொம்ப மரியாதையே இல்லாம எந்திரிங்க, இது நான் என் தங்கச்சிங்க உட்காந்துருந்தாங்க, எந்திரிச்சு அங்க போய் உட்காருங்கம்பாங்க. நமக்கு ரொம்ப அவமானமா இருக்கும். நம்ம ஒரு சீட்ல போய் உட்காந்துருப்போம், எழுப்பி வேற இடத்துக்கு போங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்ப நம்ம முகம் வாடி போயிடும். கல்யாண வீட்டுல போய் நம்ம மூஞ்சி வாடி போய் அதை போட்டோ வேற ஒருத்தன் எடுத்து பெர்மனண்டா போட்டுக்கிட்டே இருந்தா நல்லாவா இருக்கும்? அப்ப நம்மளை எப்படி சேஞ்ச் பண்ணணும்? வித்தின் 10 seconds உங்க எமோஷனை நீங்க சேஞ்ச் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? யாராவது எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. வித்தின் 10 seconds. யாருக்கும் விட்டு கொடுக்க மனசு பாது. ஸ்மைல் செயற்கையா கொஞ்சம் வேலை செய்யும், ஒரு சின்ன லெவல் வேலை செய்யும். சாக்லேட் டப்பாவே வச்சுக்க வேண்டியதுதான். அது முதல்ல சொல்லிட்டேன், நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அது பாயிண்ட் ஓவர். இது பையன் கட்டுரை எழுதுற மாதிரி, முதல் பாயிண்டே 2வது தடவை எழுதி, 2வது பாயிண்ட் 3வது தடவை எழுதி, ஒரு பக்கம் இருக்கு. அது மாதிரி நான் இப்ப பண்ண முடியாது இல்ல. நினைவு எப்படி மாற்ற முடியும்? நீங்க ஒரு நியரஸ்ட் ஒரு ஆன்சர், ரொம்ப குட். இன்னும் அந்த நினைவு எப்படி, உங்க மனசுல இருக்கிற நினைவை நீங்க எப்படி மாத்துவீங்க? ஒரு பெரிய ஆச்சரியம் சொல்லி கொடுக்குறேன். மூச்சும் எண்ணமும் கனெக்டட், மூச்சும் எமோஷனும் கனெக்டட். அது ஒரு டெக்னிக். அது நம்பர் கவுண்ட் பண்றதுக்கு நான் சொல்றது பெரிய சயின்ஸ்.
இப்போ உங்களுக்கு கோபம் வரும்போது உங்க மூச்சு எப்படி இருக்குன்னு என்னைக்காவது நீங்க காஜ் பண்ணிருக்கீங்களா? உங்களை நீங்களே கோபம் வரும்போது பச்சையா சொல்றேன், கோச்சுக்காதீங்க. காமம் வரும்போது சுவாசத்துல ஏற்பட்ட சேஞ்ச் கவனிச்சிருக்கீங்களா? பசி வரும்போது சுவாசத்துல என்ன சேஞ்ச் வருதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? துக்கம் வரும்போது உங்க சுவாசத்துல என்ன சேஞ்ச் வருதுன்னு என்னைக்கா கவனிச்சிருக்கீங்களா? இப்ப நான் மிகப்பெரிய இந்தியன் யோகிஸ் கண்டுபிடிச்ச சயின்ஸை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். பாருங்க, நம்ம மூக்கு இவ்வளவு அகலமா இருக்கு. காத்து எப்படி தெரியுங்களா? ஒரு சில சமயத்துல ஒரு ஓரமா அடிக்கும் நம்ம மூச்சு காத்து, ஒரு சில சமயத்துல இந்த பக்கம் ஓரத்துல அடிக்கும், ஒரு சில சமயத்துல தான் சென்டர்ல கரெக்டா வரும். ஆக்சுவலா காத்து சென்டர்ல கரெக்டா வந்தாதான் நம்ம நல்ல மனநிலையில இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த நாசிலேயே இந்த லெஃப்ட் சைட்லயோ ரைட் சைட்லயோ போய் பட்டா ஏதோ ஒரு எமோஷன்ல நம்ம அப்செட் ஆயிருக்கிறோம்னு அர்த்தம். நீங்க யோகிகள் எப்படி உட்காருவாங்க? அப்படி ஒரு தண்டத்தை வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டா உட்காருவாங்க. ஏன் தெரியுங்களா? முதுகு தண்டை அப்படி நேரா வச்சா ரெண்டு நுரையீரலும் இப்படி கரெக்டா தராசு மாதிரி இருந்தா மூக்கு வழியா வெளியே வர காத்து இருக்கு பாத்தீங்களா, இந்த துவாரத்துல நடுவுல வரும், இங்கேயும் படாது இங்கேயும் படாது இங்கேயும் படாது, கரெக்டா வரும். யோகி தன்னை சமநிலையில வச்சுக்கிறதுக்காகத்தான் சாமியார்கள் போசே பாருங்க, அவங்க இப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு தண்டம் வச்சு இப்படி உட்காருவாங்க. முதுக நேரா வச்சுக்க அப்படிம்பா. இவ்வளவு என்னத்துக்கு ஸ்கூல்ல சொல்லுவாங்க, போன உடனே சிட் எரெக்ட், சிட் எரெக்ட், நேரா உட்கார் நேரா உட்கார் நேரா உட்கார் அப்படிம்பா. இது பல பேருக்கு தெரியாது. மூச்சுக்கு நம்ம உடல் அந்த பாஸ்டருக்கும் சம்பந்தம் உண்டு. ரெண்டு, மூச்சுக்கும் எமோஷனுக்கும் சம்பந்தம் உண்டு. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க, பயம் வரும்போது உங்க மூச்சு எப்படி போகும் தெரியுங்களா? அருந்து 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 போகும். அப்படியே கண்டினியூஸா ஒரு ஸ்ட்ரீம் இருக்காது, தாரை அப்படிமா நேரா வராது. பாருங்க, ஒரு மூச்சு அப்படி கட்டாகும், இன்னொன்னு இப்படி கட்டாகும், இன்னொன்னு இப்படி கட்டாகும். மூச்சு கட்டாயி 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 தான் போகும். அது ஒரு சீரா போகாது. இப்ப சொல்றேன், பயம் வரும்போது மூச்சு எப்படி இருக்கு தெரியுங்களா? குளிர்ச்சி ஆயிடும். நம்ம மூச்சு காத்தே குளிர்ச்சியா போயிடும். உங்களுக்கு கோபம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெப்பமா மாறும். காமம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா வெப்பமா வரும், குளிர்ச்சியா வரும், அருந்து வரும், மாறி மாறி. இது காமம் மேலிடுகிற போது மூச்சு காத்து மாறும். இப்ப உங்களுக்கு நீங்க தோத்துட்டீங்க, ஒரு சோகம் இருக்கும். இந்த சோகத்தை வெளியேற்றுறதுக்கு ஒரே வழி என்னன்னா, ஒரு எண்ணம் நம் மனதில் விழுந்து விட்ட போது என்ன வகையில் நம்முடைய சுவாசம் இருந்ததோ அந்த சுவாசத்தை மிக வேகமாக வெளியேற்றுவதன் மூலம் அந்த எண்ணத்தை வெளியேற்றி விடலாம். இது வந்து பியூட்டிஃபுல் சயின்ஸ். உங்களுக்கு பயம் வந்தா கூட மூச்சை வேகமா வெளியே விடுங்க, அந்த பயம் வெளியே போயிடும். சோகம் வந்தா கூட அந்த சோகத்துக்கு உங்க மூச்சு காத்த வெளியில விடுங்க, நல்ல 4 தடவை 5 தடவை காத்த வெளியில விடுங்க, சோகம் போயிடும். காமம் ஏற்பட்டால் கூட மூச்சு காத்த நம்ம பயிற்சி பண்ணி வெளியே விட்டா உடனே அது போயிடும். ஒரு 4 தடவை 5 தடவை மூச்சு காத்த வெளியில விட்ட உடனே அந்த நேரம் வரை உங்க மைண்ட்ல என்ன தாட் இருந்ததோ அந்த தாட் மறுபடியும் ஞாபகத்துக்கு கூட வராது. அதிசயம், ஞாபகம் கூட வராது. இது வந்து அந்த மூச்சு போகிற போது மூளைக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி போகுது. அது பயத்தையோ சோகத்தையோ காமத்தையோ கண்ணீரையோ துக்கத்தையோ ஏதோ ஒண்ணு உண்டு பண்ணுது. இது எல்லாத்தையும் நீங்க பார்த்து சரி பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ தீப்பிடிச்சு எரியுது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டினா மெயின் ஆஃப் பண்ணுவோம், டக்குன்னு ஒரு செகண்ட் மெயின் ஆஃப் பண்ணு அப்படி. அது மாதிரி நீங்க மெயின் ஆஃப் பண்ணணும், சுவாசத்தை டக்குன்னு மாத்தணும். அது வரைக்கும் லெஃப்ட்ல ஓடிச்சா ரைட்ல மாத்து, ரைட்ல ஓடுதா லெஃப்ட்ல மாத்து, நேரம் அந்த சுவாசத்தை வெளியே தள்ளு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த தாட் அப்படியே எரைஸ் ஆயிடும், எராடிகேட் ஆயிடும். நீங்க ஃப்ரெஷ் பர்சன், புதுசா மாறலாம். இது ஒரு 2 minutes நம்ம செய்ய வேண்டிய விஷயம். மனசுல வச்சுங்க. கோபம் வந்துச்சு உங்களுக்கு, அசாத்திய கோபம். கோபம் வந்தா முதல்ல இந்த உறுப்புல, உடல் உறுப்புல எது பாதிக்கப்படும்? தாங்க முடியாத ஆத்திரம். நுரையீரலுக்கு ஒரு காரணம் வெளிப்படுகிற உறுப்பு தொண்டைக்குழா. மூச்சு தானே வெளியே வருது, தொண்டைக்குழா, பேச்சு வராது, சாப்பாடு விழுங்க முடியாது. கோபம் வந்த உடனே இந்த தொண்டை அப்படியே ஸ்டிஃபா மாறும் இல்லையா? 1 minute. நாய் வளர்த்திருக்கீங்களா? நாய் வளர்த்திருக்கீங்க. பால்கனியில நாயை விட்டுட்டு தெரு முனையில எவனோ ஒருத்தன் வண்டி வருதுன்னு வச்சுங்க, இந்த நாய் என்ன பண்ணு தெரியுமா? ஊரே போற மாதிரி கத்தும். ஏன்னா நம்ம வீட்டு சுத்து வீணா போற மாதிரி கத்தும்.
இந்த பக்கம் பால்கனில வெளியில எட்டி பார்த்து நாக்க தொங்க போட்டு கத்தும். அவன் மோட்டர் இப்படி போனா இப்படி கத்தும், அந்த பக்கம் போனோம்னா பால்கனியோட அந்த பக்கத்துல போய் நின்று கத்தும். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அவனுக்கும்? அவன் என்னமோ தெரு வழியா போறான், இவன் வீட்டுல வந்து என்னத்தை எடுத்துருவாங்கிற மாதிரி அது அந்த கத்து கத்தி திரும்ப நாய் தன்னை நார்மலா எப்படி கொண்டு வருதுன்னு யாராவது கவனிச்சிருக்கீங்களா? அந்த 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 லெவல் நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இம்மீடியட்டா ஸ்ட்ரோக் வரும், இல்லாட்டி ஹார்ட் அட்டாக் வரும். நாய்க்கு அப்ப ஏற்பட்ட அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு பாருங்க, தொண்டைக்குழா நாய் என்ன பண்ணும், தொண்டைய அப்படியே வெறப்பா நிற்கும். ஆனா நீங்க நாயை அப்சர்வ் பண்ணணும், வித்தின் செகண்ட்ஸ் ஒண்ணுமே தெரியாத மாதிரி படுத்து நடந்ததே தெரியாது. கோவத்துல எவனோ கத்திட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அதை போட்டு பேசாம அப்படியே படுத்திருக்கும். எஜமான பார்த்த உடனே அங்கேருந்து நாக்க தொங்க போட்டு எச்சல் ஒழுக ஓடியாது. அங்கேருந்து இவ்வளவு கோவப்பட்டது எப்படி இவ்வளவு சாஃப்டா மாறிச்சு? நீங்க நாய்கிட்டே இருந்து கூட கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு. நீங்க சிரிக்கிறீங்க, உங்ககிட்ட இருந்தே கத்துக்கிறேன்னு. அப்ப நாய்கிட்ட இருந்து கத்துக்க மாட்டோமா? நாய்கிட்ட இருந்து கத்துக்கணும். நான் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணேன். நாய் ஒரே ஒரு காரியம் பண்ணும், தொண்டையை அசைக்கும். பார்த்துருக்கீங்களா? நான் நாக்க நீட்டி அசைச்சு காட்டிடுவேன். அப்புறம் அதே மாதிரி இருக்கு, நீங்களாம் சந்தோஷத்தோட வீட்டுக்கு போயிடுவீங்க. நாக்க வெளியே தொங்க போட்டு தொண்டை குழிய அப்படியே அசைக்கும் நாய். சார் வித்தின் செகண்ட்ஸ் அந்த ஸ்ட்ரெஸ் போயிடும் சார். ஆன்சைட்டி ப்ராப்ளம் உள்ளவங்க, ஆன்சைட்டி ப்ராப்ளம் உள்ளவங்க, வேற மாதிரியான விதவிதமான நோய் உள்ளவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் இம்மீடியட்டா இந்த த்ரோட்டை ரிலாக்ஸ் பண்ணணும். த்ரோட்டை ரிலாக்ஸ் பண்ணணும். கோபத்திலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா, டென்ஷன்ல இருந்து வெளியே வரணும்னா நாக்க வெளியில தொங்க போட்டு, அந்த காளியே நாக்க தொங்க போட்டிருக்கா வெளியில இந்தியன் சிஸ்டத்துல. இன்னொரு சாமி நாக்க தொங்க போட்டிருக்கோம், நரசிம்மர். எல்லாம் கோபக்கார சாமின்னு உங்களுக்கு கணக்குல சொல்லி கொடுத்தாங்க, ஞாபகம் இல்லையா? நரசிம்மர் நாக்க தொங்க போட்டிருப்பாரு, காளி நாக்க தொங்க போட்டிருப்பா. என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கோபத்தை வெளியேற்றுவதற்காக இறைவன் கற்றுக் கொடுத்த பாஸ்டர் அது. கோபத்துல காளி இருக்கிறா நரசிம்மர் இருக்கான்னு பொருள் அல்ல. கோபத்துல இருந்து வெளியே வரணும்னா நாக்க வெளியே வச்சு இந்த தொண்டை குழாயை ரிலாக்ஸ் பண்ணணும். இது யோகால ஒரு மெத்தட். யோகால இது ஒரு சின்ன மெத்தட். செஞ்சிட்டீங்கன்னா வித்தின் 2 minutes உங்க கோபம் போயிடும். இது மாமியாருக்கு பயன்படும், மருமகளுக்கு பயன்படும், புருஷனுக்கு பயன்படும், மனைவிக்கு பயன்படும், யாருக்கும் பயன்படும். சில சமயத்தில் நம்ம பிள்ளைங்க படுத்துற பாட்டை நமக்கு அந்த ஆத்திரம் அடிச்சு நொறுக்கலாமான்னு நம்ம பெற்றது, அதுவும் தவம் இருந்து பெற்றது. அதுவும் சில பேர் ஈஸ்வரியா கருத்தரிப்பு மையத்துல போய் 10 வருஷமா பணம் கட்டி பெற்றது இல்லையா? அது எப்படி திட்ட முடியும்? எப்படி அடிக்க முடியும்? எப்படி நீங்க உங்க கோபத்தை மாத்துவீங்க? பொதுவே வாழ்க்கையில தோல்வியை நீங்க வெளியே தள்ளணும்னா மூச்சு பயிற்சி லேசா பண்ணும். இதுக்கு ரிலிஜனே கிடையாது, இந்த ரிலிஜன் அந்த ரிலிஜன்லாம் கிடையாது. மூச்சை நீங்க வெளியே தள்ளினீங்கன்னா உங்க எண்ணம் மாறிடும். மூச்சும் எண்ணமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. பெரிய சயின்ஸ், யோகால சொல்ற சயின்ஸ். ஆச்சா, பிசினஸ் அப்படின்னு வரும்போது வெற்றி தோல்வியை சமமா நினைக்கணும். மூணாவது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சம்பாதிப்பது முக்கியம், நான் மறுக்கிறதே இல்லை. ஆனா சம்பாதிக்கிறது மட்டும் நம்ம வாழ்க்கை இல்லை. சம்பாதிக்காம போறது வருத்தம், ஆனா வருத்தப்படுறது மட்டும் நம்ம வாழ்க்கை இல்லை. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், சம்பாதிச்சனும் சம்பாதிக்கலையோப்பா, நான் எப்பவுமே ஆக்டிவா இருக்கணுங்கிறத முதல்ல நம்பு. நான் ஆக்டிவா இருக்கணும். பர்வீன் என்ன கேட்டாங்கல்ல, இவருக்கு 73 வயசு ஆச்சு, எனக்கு 73. நான் இனிமே பேசி எனக்கு என்ன போகுது? எனக்கு பணம் இப்ப கொடுக்கணும், வாழ்க்கைக்கு ஒன்றும் பெருசா தேவையில்லை. அது இல்லாமல்லாம் வாழ முடியாதுங்கிற லெவல்ல நான் இல்லை. போதுமான அளவு சௌகரியமா இருக்கு, சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது, இருக்கிறதுக்கு வசதி இருக்கு, கார் இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் ஊர்ல வந்து பேசினுக்கு என்ன போகுது? ஈரோடு வாங்க, கோயம்புத்தூர் வாங்க. இப்ப கூட சொல்லிச்சு, கனடாவுக்கு ஒரு ஏற்பாடுங்கய்யா, நீங்க வாங்கய்யா. இப்போமா எவ்வளவு தூரமா? 48 மணி நேரம் போமா, சிரமமா இருக்கும், வாங்கய்யா. எதுக்கு சொல்ல வரேன்னு தெரியுங்களா? நான் பணம் சம்பாதிப்பதோ புகழ் சம்பாதிப்பதோ என்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, நான் சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருப்பது வாழ்க்கை அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும். 2 பேர் வாங்குறான், 2 பேர் வாங்கல, அதை பத்தி கவலையே கிடையாது. நான் பாட்டுக்கு வேலையை போய் பார்ப்பேன். ஏன் தெரியுங்களா? வேலை வேலைக்காகவே, வேலை என்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்காகவே நான் சுறுசுறுப்பா இருக்கணும். ஒரே இடத்துல உட்காந்து துருப்பிடிச்சு போயிட மாட்டேன்னா,
அதனால வேலை பார்க்கிற போது ரிசல்ட் ஓரியன்டட் திங்கிங், விளைவு எப்படி இருக்கும்னு கவலைப்படுறதை தாண்டி என்ன விளைவா இருந்தாலும் பரவாயில்ல, இயங்கிக் கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கை என்பதை புரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொரு ரிக்வஸ்ட் அதோட முடிச்சிடுறேன். சம்பாதிங்க, நல்ல செலவு பண்ணுங்க, வாழ்க்கையை அனுபவிங்க. இந்தியர்கள்ட்ட ஒரு கெட்ட குணம், பேத்திக்கு சேமிக்கிறது. பேரன் பேத்திக்கு சேமிக்கணுமா? அதுங்களுக்கு நம்ம அது வேணும்னா அது சம்பாதிச்சு போகுது. இல்லாது நான் சொல்றது தப்பா பொய்யா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேத்திக்கு நகை வாங்கணும்னு எத்தனை பொம்பளை பிடிவாதம் பண்ணுவா தெரியுங்களா? பேத்திக்கு நகை வேணும், பேத்திக்கு நகை வாங்கணும்னு. ஐயோ கடவுளே, உங்களுக்கு மகிழ்ச்சி முக்கியம், புரியுதா? பிடிச்சதை சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க. சினிமாவுக்கு போன அடிச்சா போயிட்டு வாங்க, நல்ல காரில் ஏறி போகணும்னா போயிட்டு வாங்க. எல்லாத்தையும் மிச்சம் முடிச்சு மகனுக்கு மவளுக்கு பேரனுக்கு பேத்திக்கு வேணும். ஒரு அளவுதான். எதுக்கு சொல்ல வரேன்? இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடுமா, நீங்கள் சம்பாதித்தது உங்கள் சொத்து அல்ல, அனுபவித்தது மட்டும்தான் உங்கள் சொத்து. நீங்க என்ன அனுபவிச்சீங்களோ அதுதான் உங்க சொத்து. சோ அனுபவிங்க வாழ்க்கைய, கெட்ட முறையில இல்ல, நல்ல முறையில. உங்களுக்கு கோயில் போகணும்னு தோணுதா கோயில் போயிட்டு வாங்க, சினிமாவுக்கு போகணும்னா சினிமா போயிட்டு வாங்க. ஒரு ஆப்பிள் வாங்கி சாப்பிடணும்னு தோணுதா சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு இழந்த பழம் சாப்பிடணும்னு தோணுதா சாப்பிடுங்க. இதெல்லாம் யோசிக்காது. துருல இழந்த பழம் வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான்? அவன் என்னமோ நினைச்சிட்டு போறான். இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, நீங்க நல்லா இருந்தாலே அவன் உங்களை பத்தி தப்பா தான் நினைப்பான். எதுக்கு நம்ம அதை பத்தி கவலை பண்ணணும்? என்ன தோணுதோ அதை அனுபவிக்க வேண்டியது தானே. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? நல்ல சம்பாதிக்க, நல்ல செலவு பண்ணணும், சந்தோஷமா அனுபவிக்கணும். நாம நல்ல துணி உடுத்தணும், நல்ல இடத்துல இருக்கணும். சில டாக்டர் எப்படின்னா அடுத்தவனுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதியே இவன் செத்து போடுவான். 2:30 மணி வரைக்கும் உட்காந்து எழுதி சர்வீஸ் இல்ல. 500 ரூபாய் வாங்கி உள்ள போட்டு 500 ரூபாய் வாங்கி உள்ள போட்டு. சார் ஒரு டாக்டர் இறந்த போது சார் நீங்க நம்பவே மாட்டீங்க சார், 6 கோடி ரூபாய் கட்டுக்கட்டா எடுத்தாங்க சார் வீட்டுல இருந்து. 6 கோடி அப்படியே போட்டு வச்சிருக்கான். 9 போட்டு வச்சிருக்கான். அவன் யாருக்கு போட்டானே தெரியல. செத்ததுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா 6 கோடி ரூபாய் அவன் வீட்டு அப்படியே கிடக்குது சார். ஒரு டாக்டர் வீட்டுல அப்படியே போட்டது அப்படியே கட்டி போட்ட பணம் கிடக்குது. எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்கலாம், எவ்வளவு சந்தோஷமா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில வெள்ளக்காரன் ஒரு நல்ல பழக்கம், சனி ஞாயிறு ஆபீஸ் வரமாட்டேன்னா வரமாட்டான். போட் எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க போவான், போட் எடுத்துட்டு மீன் பிடிச்சிட்டு வருவான். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு எது மகிழ்ச்சியா இருக்கோ அந்த மகிழ்ச்சியான சின்ன காரியத்தை செய்யணும். மற்றவங்க விமர்சனம் பண்ணுவாங்கன்னு பயப்படாதீங்க. எப்படி இருந்தாலும் மற்றவங்க விமர்சனம் பண்ணுவாங்க, அதை காதிலேயே வாங்கக்கூடாது. பேசாம ஒரு செவிடான மாதிரி உட்காந்து மற்றவங்க விமர்சனத்துக்கு பாதிக்கப்படக்கூடாது. இன்னொன்னு இவ்வளவு வந்துட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒண்ணு, மற்றவங்க நம்மளை ஏதாவது குறை சொல்லுவாங்கன்னு கவலைப்படாதீங்க. ஏன்? கண்டிப்பா சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. யூடியூப்ல என் கதை கேட்டீங்களா? ஒண்ணு, ஒரு நாயை பத்தி ஒரு கதை சொல்லியிருந்தேன். நாயை பத்தி ஒரு கதை. ராத்திரி 8-8:30 மணிக்கு கடையில ஒரு நாய் உள்ள நுழைஞ்சது. ஒரு பேக் எடுத்துட்டு உள்ள போச்சு. கடைக்காரங்க ஷாக் ஆயிட்டார். இந்த பேக் எப்படி பார்த்தா காலம்பர வேண்டிய விஷயம்லாம் இல்ல, சீட்டு எழுதி இருக்கு. பால், மேட்ச் பாக்ஸ். சில பெண்களுக்கு ஒரு நல்ல பழக்கம், கடை மூடினதுக்கு அப்புறமா தான் காலையில என்ன வேணுமோ அது சொல்லுவாங்க. இந்த நாய் கிட்ட பேக்ல போட்டு கொடுத்துருக்கான். மில்க் பவுடர், மில்க் பாக்கெட்டு, வரிசையா எல்லாம் போட்டு. அந்த கடைக்காரர் இப்படி எடுத்தாரு, உடனே எல்லாத்தையும் எடுத்து அந்த கூடையில எப்படி போட்டாரு. அந்த பேக் இப்படி திருப்பி காட்டுச்சு நாய், அதுல பணம் இருக்கு. உடனே அந்த பணத்தை எடுத்துட்டு அந்த போக காசை எண்ணி திருப்பி அதை உள்ள இப்படி போட்ட உடனே வாழை இப்படி இப்படி அடிச்சு தேங்க்ஸ் வாழை. என்ன பிரில்லியண்டா இருக்கு இந்த நாய். அவர் கடை மூடுற நேரம் டக்குன்னு ஷட்டரை இழுத்தாரு. இந்த நாய் பின்னாடியே போனாரு. யாரு வீட்டு நாய், அவனொருத்தன் நல்லா வளர்க்குறான்னு போனா பஸ் நம்பர் பார்த்து ஏறுது. கதை தானே. கதையில நாய் பஸ் நம்பர் பார்த்து ஏறாதா? கதை தான். நம்பர் பார்த்து ஏறிச்சு. இவரு ஒண்ணே ஏறினாரு. அங்கெல்லாம் டிரைவர்கிட்ட தாங்க பணம் கொடுக்கணும் டிக்கெட்டுக்கு, கண்டக்டர் இருக்க மாட்டாரு. கரெக்டா அவர்கிட்ட பேக் நீட்டிச்சு டிரைவர்கிட்ட. அவரு சில்லறை எடுத்துட்டு டிக்கெட் கொடுத்தாரு. இது இறங்க வேண்டிய இடம் வந்தோடனே கரெக்டா டிரைவர்கிட்ட போய் மறுபடியும் வாழை ஆட்டுச்சு. இது இறங்க வேண்டிய ஸ்டாப். டிரைவர் நிறுத்தினாரு, நான் இறங்கிச்சு. இதை விட அடுத்ததான் இன்னும் டாப், சிக்னல் பார்த்து ரோட கிராஸ் பண்ணுச்சு. எந்த நாயும் சிக்னலை மதிக்கிறதே இல்லை.
எனக்கு எவ்வளவு கோபம் இருந்தா அந்த வார்த்தையை நான் சொல்ல யோசிச்சு பாருங்க. எந்த நோயும் சிக்னலும் மதிக்கிறதே இல்லை. பா, என் பிபி குறைஞ்சு போச்சு. இந்த நாய் மதிச்சுது, சிக்னலை மதிச்சுட்டு நேரா வீட்டுக்கு போய், சார் காலிங் பெல் அடிக்குது சார், இவரு கடைக்காரர் இந்த நாயை விலைக்கு வாங்கிக்கணும், நம்ம அவங்ககிட்ட கேட்டு வாங்கிடணும். கதவை திறந்த உடனே அந்த வீட்டுக்காரன் அங்கேருந்து வந்து இந்த பேகை வெல்ட்னு வாங்கிட்டு அந்த நாயை மண்டல அடிச்சான். இவருக்கு கோவம் வந்துருச்சு. அறிவுக்காய் அவனுக்கு, ஒரு புத்திசாலி நாய் பார்க்க முடியுமா? கடைக்கு வருது, பணம் வாங்குது, பொருள் வாங்குது, சில்லறை வாங்குது, பஸ்ல ஏறுது, சிக்னல் பார்த்து ரோட கிராஸ் பண்ணுது, பிரில்லியன்டான நாய், அதை போய் அடிக்கிறியே அப்படின்னு. அறிவு கிட்ட நாய். நான் சொல்லியிருக்கேன், போகும்போதே சாவியை எடுத்துட்டு போ, நீயே திறந்துட்டு உள்ளவா அப்படின்னு. இது மர மண்டையில ஏறுதா பாருங்க. ஒவ்வொருத்தரையும் காலிங் பெல் அடிக்க வேண்டியது, நான் வந்து திறக்க வேண்டி இருக்குது. உங்களுக்கு என்ன புரிஞ்சது? நீங்கள் என்னென்ன செய்தீர்களோ அதை உங்கள் குடும்பமோ நண்பர்களோ உலகமோ சொல்லுவதே இல்லை. எதை செய்யலையோ இந்த நாய் இதை பண்ணிருக்கலாம். இதுதான் உலகத்தினுடைய இயல். அதனால மற்றவங்க விமர்சனங்களால பாதிக்கமே படாது. புரியுதா? மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உழைங்க. மற்றவங்க விரோதத்துக்கு, மற்றவங்க விமர்சனத்துக்கு பாதிக்கப்படாம இருப்பீங்க. நல்லா இருப்பீங்க.